தாக்கு பிடிச்சி செய்து அடுத்தது என்னன்றது ஒரு பலமாக இருந்து கொண்டு இதையெல்லாம் முடிச்ச பிறகுதான் வரும்போது நான் கேட்டேன் வேலுதோடு, என்னப்பா மரம் இருக்குது அங்கே? அப்பா, அவர் அப்பா ஆசையா வளர்த்தாரு குன்ன மரம். அந்த குன்ன மரத்தை எடுத்து அது கீழே தான் இருந்தேன். அந்த குன்ன மரத்தின் கீழ் நான் இருப்பேன் என்று முதல் எனக்கு உத்தரவு வந்தது. குன்ன மரத்தின் கீழ் நான் இருப்பேன். அப்போ எவ்வளவு தூரம் ஒரு குரு தன்னை நிர்ணயித்து கொண்டு இந்த இடத்துல அமர்ந்து கொண்டார். அப்போ உங்களெல்லாம் விட்டுருவார் அவரு. இவ்வளவு தூரம் தீர்மானம் பண்ணி இங்கே அமர்ந்து கொண்டு அவருக்கு வேண்டிய வேலைகள் தன் அடியார்கள். நீங்க நினைச்சுட்டு இருப்பீங்க லேஸ்ல ஏதோ வந்தோம் கோயிலுக்கு உட்கார்ந்தோம் கோவிந்த சொன்னோம் போனோம்னு நினைச்சுட்டு இருப்பீங்க. அப்படி கிடையாது. உறவே நமக்கு இங்கு ஒழியாது என்பது போல் உங்களுடைய ஒரு உறவு இருக்கு பாருங்க எம்பெருமானோடு. யார் நிர்ணயித்துக்கிறார்? எம்பெருமான் தானாக நிர்ணயித்து உங்களை எல்லோரையுமே அவர் அரவணைத்து வைத்திருக்கிறார். இந்த பொக்கிஷம், இந்த மகாபாகியம், ஒரு சின்ன ஒரு ஆணவம், தேவையில்லாத ஒரு மமதை, வீண் வார்த்தை, இதில் அதாவது ஒரு விஷயம் கிடைக்கும் போது அதுக்கு ஒரு சில மைனஸ் பாயிண்ட் இருக்கும். ஆன்மீகத்தில் இருக்கிற மைனஸ் பாயிண்ட் அதுதான் மாயை. அந்த மாயையில ஆணவம் வந்துடும், மமதை வந்துடும், தேவையில்லாத 2 வார்த்தை விடுவோம். நமக்கே இங்க வர கஷ்டமா இருக்கும். நம்ம பல அடியார்கள் அந்த மாதிரி ஆயிருக்காரு. இங்கே வந்து சில அடியார்கள் நிறைய பேர் அந்த மாதிரி வீண் வார்த்தைகள் விட்டு வீண் கோபப்பட்டு எங்கள் மேல் நீங்கள்லாம் வந்து உங்க யோகியதை எனக்கு தெரியாதா, நீங்க எப்படி வாழ்ந்தவங்க தெரியாதா, இப்படியெல்லாம் பேசி போனவர்கள் பலர். ஆனால் இதில் நீங்கள் யோசிக்க வேண்டியது ஒரே விஷயம்தான், நேற்று சொன்னது போல் தான். குருவோட குடும்பத்தையும் குருவோட பழக்க வழக்கத்தையும் தயவு செய்து ஆராயாதீங்க. அதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது. உங்களுக்கும் குருவிற்கும் எம்பெருமானுக்கும் என்ன உறவு இருக்கு? இப்ப நீங்க பேசுறீங்க கொள்றீங்க, குருநாதர் உங்க வீட்டுல வந்து நீ சொல்றதெல்லாம் செய்றீங்களா, நீங்க இதே மாதிரி தான் இருக்கீங்களா அப்படின்னு ஆராயிறாரா, செய்யறாரா? அதெல்லாம் கிடையாது. அந்த ஆத்மாவிற்கும் இந்த குரு என்ற ஆத்மாவிற்கும் அந்த பரமாத்மாவிற்கும் அந்தரங்க உறவு தான் ஆன்மீகம். சரீர ரீதியாக கிடையாது. சரீரத்துக்கு எந்த வகையிலும் யார் எந்த ஒரு குருவாக சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு அவர் நல்ல குருவே கிடையாது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து ரமண மகரிஷி வந்து எல்லாருக்குமே அந்த எல்லாரும் இந்த கேன்சர் பேஷண்ட் அது இதுன்னு எல்லாம் வரும்போது இந்த கோவிலுக்கு போ, இந்த பரிகாரம் செய், இதை வைன்னு சொல்லிட்டு 10 மாசம் கழிச்சு வான்னு சொல்லி 10 மாசம் கழிச்சு கேன்சர் இருக்காது அவங்களுக்கு. கடைசி காலத்துல ரொம்ப வலி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அடி வாங்கியிருக்கும். அவங்க தங்கச்சி தான் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ரமணா, ஏன்டா இந்த மாதிரி தேவையில்லாம நீ பண்ணிட்டு இருக்க, உனக்கு எவ்வளவு பேர் சொல்ற, உனக்கு செய்ய தெரியாதுன்னாரு. அவங்க எல்லாம் சரீரத்துக்காக ஆசைப்பட்டு வந்து நிக்கிறாங்க, நான் செஞ்சு கொடுக்குறேன். ஏன் ஆத்மா நல்லா இருக்க, சாமி கூட இந்த ஆத்மா பலமா இருக்க, அதுவும் இதுவும் சேர்ந்து போகும்போது இது எதுக்கு தேவையில்லாத ஒரு பொருள், அதனால என்று ஒரு வார்த்தை. அதே போல்தான் ஆன்மீகத்தில் நமக்கு இருக்கும் உறவு. இவரோடு ஜாஸ்தி பேசுகிறேன், அவரோடு இப்படி பேசுகிறேன், இவரோடு பழகுகிறேன் என்றால் அவரோடு அல்ல. அந்த நேரம் அந்த ஆத்மாவோடு எம்பெருமான் என்ன திருவுள்ளம் கொண்டிருக்கார், அதை செய்ய வேண்டும் என்றால் செய்ய வேண்டிய கட்டளை எனக்கு செஞ்சுதான் ஆக வேண்டும். இது இவன் என்ன யோசிச்சான் அவன் என்ன யோசிச்சான் செஞ்சு இருந்தோம்னா ஆன்மீகத்தில் ஒரு ஸ்தாபனத்தை நிலைநிறுத்தி வைக்க முடியாது. இன்னைக்கு நாம் எல்லாம் வந்தோம், இங்க இருந்தோம், 100 பேருக்கு மேல நம்ம எல்லாம் வந்திருக்கோம். இதுல வந்து எனக்கு வந்து 140 பேர் 160 பேர் கொடுத்திருந்தாங்க. ஆனால் நிர்ணயிக்கப்பட்ட ஆத்மாக்கள் யாரும் நீங்கள் எல்லோரும் தான். இதற்காக நீங்களே நாமே காலையில ஒரு டீம் ஃபுல்லா ராத்திரியெல்லாம் அங்க படுத்து கஷ்டப்பட்டு இங்க வந்து சமையல் செஞ்சு நாமெல்லாம் சாப்பிட்டு ஒரு குடும்பம், வாசுதேவ குடும்பம் என்பது போல் நாம் மாறி வருகிறோம். அதனால இங்க என்ன சொல்ல வரேன்னா, இந்த குரு ஜெயந்தி அன்னைக்கு தான் இது போல சில விஷயங்கள்லாம் நம்ம பேச முடியும். சூட்சமமான விஷயங்கள் என்னைக்கா டெய்லி பேசிட்டோம்னா அடிதான் வரும். இன்னைக்கு அவர் பரவாயில்ல போ விட்டு கொடுப்பார். நீங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியணும், நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு ஸ்தாபனத்தோடு உங்களோட உறவை வைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள். எல்லா கோயிலுக்கும் போனோம் நின்றோம் வந்தோம் இல்லை. இது வந்து ஒரு சாதாரண ஒரு ஆன்மீக வழிபாடு கோவில் கிடையாது. இது ஒரு பரிகார ஸ்தலம். இங்கே நீங்கள் வரவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா லேசுப்பட்ட பிரச்சனை வச்சு யாரும் வரல. உங்களோடு இருக்கும் அடியார்கள் யாரும் லேசுப்பட்ட பிரச்சனை எல்லாம் கிடையாது. எல்லோருமே பல வகையான பயங்கரமான கஷ்டங்கள் தான் நினைத்தாலோ தங்களால் முடிஞ்ச பரிகாரங்கள் செய்தாலோ அதனால் சமாளிக்க முடியாத கஷ்டங்களுடைய அடியார்கள் தான் இங்க எல்லாருமே. ஜாலியா எனக்கெல்லாம் நல்லா இருக்கு, நிம்மதியா இருக்கேன், அப்படியே வந்து சாமியை பார்த்தேன்னு இங்க யாராவது இருந்தால் அது ரொம்ப அபூர்வம்.
உங்களுடைய பிரச்சனைகள் 4 இடத்துல பார்த்து வழி கிடைக்காமல் இருக்கும் பொழுதுதான் இங்கே வரும். பிரச்சனைகள் இல்லாமல் சில அடியார்கள் இருப்பார். அவர்கள் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையோட கடைசி காலங்களில் இருப்பார்கள். இங்கே குருவோடு சம்பந்தப்படுத்தி அவங்க பிரச்சனைகள் தீர்த்து கொண்டு அந்த நன்றி கடனுக்காக விசுவாசம் குருவோடு ஐக்கியமாகி இருக்கும் அடியார்கள் பலரும் இங்கே இருக்கிறார்கள். இது எல்லாமே ஒரு இன்ஸ்டிடியூஷன் என்றால் இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இங்க வாழ முடியும். இதுதான் இது கட்டுப்பாடு. இங்க வந்து கொண்டு நம்ம வந்து தீபாராதனை காமிச்சோம், செய்யல, முதல் மரியாதை என்ன செய்யல கொள்ள, அந்த எனக்கு நான் இவ்வளவு பெரிய பூ வச்சுட்டேன், இவ்வளவு பெரிய மாலை வச்சுட்டேன், எனக்கு திருப்பி வீட்டுக்கு இதெல்லாம் திருப்பி தரணும், அதை தரணும்லாம் யோசிச்சோம்னா நம்மை விட பெரிய முட்டாள் இந்த ஸ்தாபனத்தில் இல்லை. இதை நன்றாக நீங்கள் எல்லோரும் ஏன் இந்த ஒரு விஷயமான வார்த்தைகள்லாம் சொல்கிறேன், உங்களுக்கும் ஒரு சில டைம்ல உங்களை அப்டேட் பண்ணிக்கணும். உங்களுக்கு சில விஷயங்கள் நீங்க எங்க இருக்கீங்க, நீங்க என்ன நிலையில இருக்கீங்கன்றது உங்களுக்கும் தெரியணும். நீங்களும் சரி, நான் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு சில பூஜைகள், ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நல்லா நீங்க இங்கிருந்து அந்த ஆசீர்வாதம் வரும்பொழுது நம்முடைய இந்த பிரார்த்தனா மந்திர அடியார்கள் தேவையில்லாமல் உங்களுடைய மற்ற நண்பர்கள் வீட்டிற்கு அனாவசியமாக ஏறி இறங்குவது, அவர்கள் வீட்டில் போய் உணவு அருந்தி கொள்வது, இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள். இன்னொரு விஷயம் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்க ரொம்ப ஐக்கியமான உறவுகள் அடியாரெல்லாம் பாருங்க, உங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் உங்களுக்கு இருக்க மாட்டாங்க. உங்களுடைய நெருங்கி சொந்தம் பந்தம் எல்லாம் உங்களுக்கு எதிரியா மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒண்ணு இவங்களெல்லாம் ஒரு சாங்கியத்துக்கு பார்த்துட்டு வரணும்னு யோசிப்போம் தவிர, போனோம் பார்க்கணும்னு யோசிப்போம் தவிர, இங்க எப்படியாவது வந்துன்னா இங்க இருக்கணும்ன்ற எண்ணம் வரும். பிரார்த்தனா மந்திருக்கோ ஆயர்பாடிக்கோ எப்படியாவது அந்த முறை நம்ம எப்படியாவது வந்துடணும்னு யோசிப்போம். கல்யாணத்துக்கு வேற வழியடா போய் ஆகணும். ஆனா ஒரு 15 வருஷம் முன்ன பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு நல்லா போகணும், ட்ரெஸ் மாட்டணும், கௌரவமா இருக்கணும், இவங்களை பார்க்கணும், அவங்கள பார்க்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு எல்லாம் மாறிட்டு இருக்கும். இது எல்லாமே உங்களுடைய ஆத்மா அந்த பரமாத்மாவோட வளர்ந்து கொண்டு வரும் பொழுது, அந்த பரமாத்மாவோட வர லைஃப், அந்த ஆத்ம பந்தம், அந்த பந்தம் வந்துடுச்சுன்னா அடியார்களே, அதை வந்து கம்முன்னு விட்டுறாதீங்க, அதை நோண்டிக்கிட்டே இருக்கணும் நீங்க. அப்பதான் இந்த ஜென்மம் முடிச்சோன்னா இந்த ஜென்மம் நம்ம கண்டிப்பா எடுத்துக்க கூடாது. கிருஷ்ண பக்தியில வந்தால் அதற்கு உண்டான வழி எடுக்கும் பொழுது கஷ்டம்தான். ஆனால் இன்னொரு ஜென்மம் எடுக்காமல் முழுமையாக இந்த ஜென்மத்திலே எல்லா கைங்கரியம் செய்யும் போது கஷ்டமும் நஷ்டமும் நிறைய தான் இருக்கும். நம்பி இருந்தவங்களாம் நமக்கு மோசம் செய்வாங்க, சிக்குவோம். அந்த மாயையில சிக்கிட்டோம், மறுபடியும் இன்னொரு ஜென்மம் எடுத்துன்னு வரும். இங்க வந்ததுக்கு பலன் உங்களுக்கு பெருசா இருக்காது. நல்லா யோசிச்சுங்க. இந்த நாள் நாம அடுத்தது குருவுக்கு இந்த பாட்டெல்லாம் பாடின பிறகு புஷ்பாஞ்சலி குருவுக்கு எப்படி நம்ம 16வது நாள் நம்ம செய்தோமோ அதே மாதிரி குரு ஜெயந்தி அன்னைக்கு புஷ்பாஞ்சலி அவருக்கு செலுத்தும் போது, புஷ்பத்தை செலுத்தும் போது எம்பெருமானை மனதில் நினைத்து கொண்டு மனதார இந்த உறவு எங்களுக்கு எப்படியும் எங்களை விட்டு போகக்கூடாது, கிருஷ்ண பரமாத்மாவோடு இருக்க வேண்டிய வழியை நீங்கள் காண்பித்தீர்கள், தேவையில்லாமல் ஒரு சின்ன ஒரு மாயையாலும் வீண் வார்த்தையாலும் என் மனதில் வரும் குழப்பத்தாலும் கிருஷ்ணா நான் அவரை விட்டுறவே கூடாது, குருநாதா கூடவே இருக்க வேண்டும், அப்பா எங்களோடு இருக்க வேண்டும், இனி எங்கள் சந்ததிகளுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் நீயே ஒரு வழிகாட்டியாக நித்தியமும் இருக்க வேண்டும். இதை மனதில் வைத்துக் கொண்டுதான் ஒவ்வொரு அடியாரும் புஷ்பாஞ்சலியில் புஷ்பத்தை செலுத்த வேண்டும். சரிங்களா? இந்த விஷயம் உங்களுக்கெல்லாம் தெரியணும். பிரார்த்தனா மந்திரில் நீங்கள் வருவது சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுக்கு இந்த உறவும் இந்த அடியார்களுடைய உறவும் நீங்கள் நினைச்சு கிடைச்சதில்லை, எம்பெருமான் நிர்ணயித்து கொடுத்தது. ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஏன் ஜாகிரதையா இருக்கணும்னா, இங்க வந்த பிறகு உறவு பிரச்சனை காசு நஷ்டம் கிஷ்டம்னு வச்சிங்கன்னா அடி பயங்கரமா விடும். தாமரையில தண்ணி தான் இங்க எல்லோருமே. எவ்வளோ இருந்தாலும் இப்படி வெளியே எடுத்தா ஒன்றும் இல்லாமல் நீங்க வெளியே போயிங்க. அதற்கு தான் இங்க வரும்போது சொந்தம், இந்த சீட்டு போட்டுக்கலாம், அந்த காசு வாங்கிக்கலாம், செய்யலாம் கொள்ளலாம், இங்க வியாபாரம் செய்ய வேண்டாம். அது உங்களுக்கு நஷ்டம் இல்லை, பெருத்த நஷ்டத்தை வேற எங்கேயா ஏற்படுத்தி கொடுத்துரும். ஆத்ம ஞான வளர்ச்சிக்கு மட்டும்தான் பிரார்த்தனா மந்திரை பயன்படுத்த வேண்டும். பிரார்த்தனா மந்திர வளர்ச்சிக்கு நம்மளுடைய சம்பாத்தியம் என்னவோ மனதார ஒரு தொகையை அதிலிருந்து எம்பெருமானுக்கு கொடுத்தாக வேண்டும். தசம பாகம் என்று சொல்லுவார்கள். அதை நீங்கள் செய்யும் பொழுது அந்த பாகம் உங்களையும் உங்களுடைய வம்சத்தையும் திருப்தி ஆக்கி கொண்டு வளர்த்து கொண்டே வரும். அதுதான் நீங்கள் உண்மையாகிய உங்கள் நண்பர்கள் உங்கள் குடும்பம் செய்யும் உண்மையான நன்மை. சாப்பாடு வாங்கி கொடுத்தேன், ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன், ஷூ வாங்கி கொடுத்தேன், நன்றி இல்லாம பேசுறான் பாரு, இந்த வார்த்தை எல்லாம் அதில் இருக்கவே இருக்காது. நம் சம்பாத்தியத்தில்
நம்மளோட உழைப்பில் நம் கர்மாவையும் நம் குடும்பத்தாரோட கர்மாவையும் எடுத்து எம்பெருமானு கொடுக்க வேண்டியது. ஒரு பிரார்த்தனை பரிகாரத்துக்கு அரிசி பருப்பு எல்லாம் உள்ள வரும்போது அங்கே அடியார்கள் செய்தும் பிரார்த்தனை, காலையில் அவருக்கு நடும் பூஜை, இதையெல்லாம் அந்த பொருட்கள் பிரசாதமாக மாறி பரிசுத்தம் அடைந்து மறுபடியும் நாம் அதை உட்கொள்ளும் பொழுது எம்பெருமான முழு ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதம் அதில் அடங்கி கொண்டு தான் நம்ம எடுத்துக்கொள்கிறோம். இந்த விஷயம் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் செய்ய முடியும். ஏக முதலாளி எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மா மட்டும்தான் செய்ய முடியும். இதுல மாயை மதுர அப்பா வந்து செய்வாரு, அவர் வந்து செய்வாருன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஆசாமி என்னைக்குமே சாமி ஆக முடியாது. எம்பெருமான் மட்டும்தான் இந்த வேலையை செய்ய முடியும். அவருக்கு மட்டும்தான் அதுக்கு அத்தாரிட்டி இருக்கு. அந்த அத்தாரிட்டி கீழே நம்ம இருக்கோம்னா இப்படிதான் நம்ம வாழ வேண்டும். வந்தோம், எல்லாம் சந்தோஷமா இருந்தோம், கொண்டோம், எல்லாம் முடிஞ்ச பிறகு கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம், அவ்வளவுதான். அவங்க போனாங்களா, அவங்க என்ன ஆனாங்க ஏது ஆனாங்கன்றது வேற யாரும் யோசிக்க வேண்டாம். குருஸ்தானத்தில் ஒருத்தர் உட்காரும் போது அவரை அதை யோசித்துக் கொள்வார், அவருக்கு உண்டான வழி. இதை தவிர நமக்குள்ள வேற எந்த உறவும் இருக்கக்கூடாது. ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு, அழுதுட்டேன் கொண்டுட்டேன், இருக்கவே கூடாது. குருவோடு அடியாருக்கு இருக்கும் உறவு வேறு, ஆனால் மற்றவர்களோடு வேற எதுவும் பற்றி கொள்ளக்கூடாது. மறுபடியும் இங்கே நிற்கும்போது சாமி சொல்ற ஒரே வார்த்தை, உங்களுக்கு தெரியும், நம் ஸ்தாபனம் பல வகையான விஷயங்களை தாண்டி, பல வகையான எதிர்ப்புகளை தாண்டி, கஷ்டங்களை நம்மை பற்றி, ஸ்தாபனத்தை பற்றி கூடயே இருந்தவர்கள் ஒரு சில அடியார்கள் தேவையில்லாமல் பேசிக்கொண்டு வந்து எல்லாம். சாமி சொல்ற வார்த்தை மறுபடியும் அதுதான். ஒரு ஸ்தாபனத்திற்கு துரோகம் செய்து அங்கு இல்லாத அடியார்களோடு எந்த வகையிலும் தொடர்பு வைத்துக் கொண்டால் அந்த அடியார்களை பிரார்த்தனா மந்திர் ஒரு காலமும் என்டர்டெயின் பண்ணாது. பண்ணதோ இல்லையோ, நான் சுத்தமாக செய்யவே மாட்டேன். என் சாமி சொன்னதுதான் இல்லை. மூல காமிச்சு ஒரு சில விஷயங்கள் சாமி ஒத்துக்க மாட்டார், புரியுதுங்களா? ஒன்று வேண்டான்னு அவர் ஒதுக்குறாரு. அப்போ அது என்ன காரணம் உங்களுக்கு நமக்கு யாராவது தெரியுமா? திருப்பி அங்கே போய் நம்ம போய் நின்றுக்கிறோம், பேசின்னு கொண்டு இருந்தோம்னா ஒரு சில பழைய அடியார் இங்கே வந்தவங்க போனவங்க இப்போ வந்து வேற அடியார்களை அழைத்து வச்சு பேசுவது, அந்த வாசலில் நின்று பேசுறது, இந்த மாதிரி தேவை. ஒன்று வேண்டான்னு அவர் முடிவு பண்ணிட்டார். இப்போ நம்ம யாரு? அதுக்குண்டான மூட்டையை நம்ம தான் வாங்கி வைக்கணும். நமக்கு பக்குவம் இருக்கா? அவ்வளோ அப்பாட்டக்காரா நம்ம ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து அடங்கி அவர் சொல்கிறத கேட்டு போயிடணும். சில விஷயங்கள் எனக்கே சில விஷயங்கள் கோவம் வரும், அப்புறம் யோசிப்பேன், இது ஏன் வேலையா இருந்துச்சு, என்ன தேவையில்லாத வேலை இதெல்லாம். அவர் உண்மையாகவே சில விஷயங்கள் செய்யணும்னா செஞ்சுட்டு போட, இல்லைனா வேணாம் விட்டுருவோம்னு விஷயம். குரு துரோகம் என்பது நீங்கள் சாதாரண விஷயம் கிடையாது. போக போக உங்களுக்கு எல்லோருக்குமே அந்த விஷயங்கள் அடுத்த கட்டமாக நம்ம பேசும்போது அதை பற்றி நம்ம வந்து பேசலாம். அப்போ இன்னைக்கு நீங்கள் எல்லோருமே ஒரே விஷயம்தான். அந்த புஷ்பாஞ்சலி செலுத்தும் போது உங்கள் குடும்பத்தை நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள், உங்கள் வம்சத்தை நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் எல்லாருமே அப்பா நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இந்த ஒரு நாள் தான் அவரை நீங்கள் இதெல்லாம் கேட்க முடியும். குரு பூஜை, குரு ஜெயந்தி. குரு பூஜைக்கு சாமி சொல்லிட்டாரு. குரு பூஜை என்பது குரு மறைந்த நாளுக்கு நம்ம பூஜை செய்வது. அவன் எங்கேயும் போல இங்கே தான் இருக்கான், அப்போ எதுவும் தேவையில்ல அந்த குரு பூஜை கொண்டாடுற அந்த சாங்கியத்திற்கு நீயும் ஒரு சில அடியார்களும் சாங்கியம் செய்ய வேண்டும், செய்து விடுங்கள். அது தவிர வேற எதுவும் செய்ய வேண்டாம். ஆனால் குரு ஜெயந்தி உங்களுக்காக நான் ஒருத்தனை இறக்கி இருக்கு, அந்த நாளை விடாதீங்க, அவனை புடிங்க. இங்கே டெய்லி அந்த பூஜை செய்யும் போது உங்களுக்கெல்லாம் சேர்த்து பூஜை பண்ணினே இருப்பான் என்ற உறுதி எம்பெருமான் கொடுத்திருக்கார். அதனால் இந்த நாள் நீங்கள் அவரை போற்றிக் கொண்டு அவருக்கு இப்படி ஒரு புஷ்பாஞ்சலி. நம்ம பிரார்த்தனா மந்திரம் என்னைக்குமே அங்கேயும் பார்த்துருக்கீங்க, குருநாதருக்கு போட்டோவுக்கு மாலை அணிவிப்பது இந்த மாதிரி வேலையெல்லாம் கிடையாது. நாம அதை செய்யக்கூடாது. அப்பாவுக்கும் அது பிடிக்க. ஆனால் குரு ஜெயந்தி என்றால் அதை விட சந்தோஷம் நமக்கு வேற என்ன இருக்கு? எதுவுமே இல்லை. இன்னைக்கு இங்க பூஜை செய்யும் போது ஒரு நிமிடம் அந்த ஒரு தருணம், நான் சண்டை போடும் போதெல்லாம் ஒரு அப்பாவை நான் பார்ப்பேன். அந்த ஆக்ரோஷம் வரும்போதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே கம்முன்னு இருந்துட்டு அப்புறமா தட்டி கொடுப்பார். நிறைய கடன் வாங்கிட்டேன் நடிகார்களே. கடன் வாங்கின பிறகு ஒரு சிலத்துல வந்து கடன்காரெல்லாம் வந்து கலெக்ஷன் ஏஜென்ட்லாம் வருவாங்கள்ல, எல்லாம் வீட்டுக்கு வந்து ஒரே தொல்லை பண்ணி ஒரு முறை. அப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. எப்படியோ வந்து ஷீபாவை கூப்பிட்டு கேட்டாங்க. அவளுக்கு சம்மந்தமே இல்லை, அவன் வந்து நீ இவ்வளோ கடன் வாங்கியிருக்க அப்படின்னு நடந்த விஷயம். எனக்கு பதிலே இல்லை. நம்ம நம்பி இருந்த ஒரு சிலவங்க வந்து அந்த மாதிரி மாற்றி விட்டாங்க, அந்த பிள்ளைய மாட்டி விட்டாங்க. அப்போ அப்பா சொன்ன ஒரே வார்த்தை, அவன் கடன் வாங்கினான், அவன் ஒன்றும் அவனுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கோ காசு கட்ட செய்யலையே, அதை வந்து கொஞ்சம் ஏதாவது லாபம் வந்து நமக்கு தானே கொடுத்தான். என் கையில் பேசினார், அவன் பிரச்சனைன்னாரு. எப்படி கட்டுவேன்னாரு, எனக்கு கட்ட தெரியாது. நான் மேக்ஸிமம் ஒன்று யோசிச்சேன். இப்போ ஜெயிலுக்கு போயிட்டு இதெல்லாம் கோர்ட்டில் வச்சு பார்த்துக்கலாம், இதான் செய்யணும், அதெல்லாம் வேண்டாம்,
என் கையில காசு கிடையாது. ஆனால் இன்னைக்கு நான் ஒரு வார்த்தை சொல்றேன்னு, ஏதாவது ஒன்று இதானா என் கிருஷ்ணனையும் கோயிலையும் நீ பார்த்துப்பியா, என்னையும் நீ பார்த்துப்பியான்னு கேட்டார். நான் பார்த்துக்கலாம் பாருங்க. ஒரு சொத்தை உனக்காக நல்லா தலையில வச்சுக்கோ, ரொம்ப பிரச்சனை ஆனா உனக்கு எங்கேயும் முடியலன்னா ஒரு சொத்தை நான் விட்டுறேன். கிருஷ்ணனுக்கு கொடுத்துட்டோம். கிருஷ்ணனுக்கு கொடுத்தாலும் அந்த வாக்குறுதியை உனக்காக நான் மாற்றிக்கொள்வேன். அந்த இடத்தை வித்து காசாக்கி எல்லா கடன்காரனையும் அடைச்சு மிச்ச காசுல நீ என்ன கிருஷ்ணரை பார்த்துப்பேன் வாக்குறுதி கொடு, நான் பார்த்துக்கிறேன். அவர் கொடுத்த வாக்குறுதி தன் மகனுக்காக ஒரு நிமிஷம் அவர் சொன்னார். எனக்கு ஆடி போயிட்டு கேட்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா அந்த தைரியம் இருக்காடா, நீ செய்டா, நான் இருக்கேன்டா கூட, எதுவும் முடியலன்னா நம்ம செய்யறோம், உனக்கு நான் கூட இருப்பேன் போதுமான்னாரு. அன்னைக்கு ஆரம்பிச்சேன். எல்லா பிரச்சனையும் நாங்கள் தீர்த்தோம். எல்லாத்துலேருந்து வெளியே வந்தேன். கடன் இருக்கு, சட்ட ரீதியா பார்க்க வேண்டிய பிரச்சனைகள் அதை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் அவர் கொடுத்த தைரியம், இப்பேர் அந்த தைரியம் வந்து கொடுத்த ஒரு தந்தை, குருஸ்தானம் இல்லை தந்தை. இன்னைக்கு பூஜை செய்யுமா அந்த இடம் ஞாபகம் வந்துச்சு, அழுவ வந்துச்சு. எதுவுமே இல்லாத, எதுவுமே இல்லை, சொத்து பத்து எல்லாம் கிடையாதுங்க. அவர் இருக்காரு அந்த தைரியம் தான் என் குடும்பத்துல எல்லாருக்குமே இருக்கு. எதுவுமே தெரியாது. எங்க அம்மா கூட கையெழுத்து போடுறேன், எதுக்கு போடுறேன், என்ன போடுறேன், அவங்க பாட்டு போட்டு வர்றேன்.